திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் மே நாள் விடுமுறையை ரத்து செய்திருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில்வே துறையில் தொழிலாளர்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிபோவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை மே நாளுக்கு அளிக்கப்பட்டு வந்த ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை ரத்து செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வைகோ குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் நேரில் ஆய்வு செய்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் பார்வையாளர்கள் அமரும் கேலரி, காளைகள் நிறுத்தி வைக்கப்படும் இடங்கள், மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் இடங்கள் உள்ளிட்டவற்றை மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு செய்தார். ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் நெல் வயல்களில் மழைநீர் தேங்கி அறுவடை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவிந்தமங்கலம், நத்தக்கோட்டை, வண்டல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் நெல்மணிகள் வயல்களில் உதிர்ந்து மீண்டும் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக தண்ணீரை ஏற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ஆயத்த ஆடை பூங்காவில் பணியாற்றுவதற்கான விண்ணப்பங்களை பெறுவதற்காக பெண்களின் கூட்டம் அலைமோதியது. திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆயக்காரன்புலத்தில் ஆயத்த ஆடை பூங்கா அமைய உள்ளது. இதில் முதற்கட்டமாக 3500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவுள்ள நிலையில் இதற்கான விண்ணப்ப விநியோகம் நடைபெற்று வருகிறது. இந்த படிவங்களை வாங்குவதற்காக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றங்கரையோரம் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அரசு பேருந்தை சிறைபிடித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். ஆனந்தாண்டவபுரம் பகுதியில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்டாமல் அங்கிருக்கும் காவிரி ஆற்றங்கரையோரம் கொட்டுவதாக கூறப்படுகிறது. குப்பைகளுக்கு தீ வைப்பதால் கடும் பாதிப்பு ஏற்படுத்துவது குறித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தப்பட்டது. பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பழனி முருகன் கோவில் பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் ரோப்கார் கீழிருந்து மேலே செல்லும் போது பெட்டிகள் ஆடும் நிலை ஏற்படும் என்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக ரோப்கார் சேவையை கோவில் நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இதனால் ஆன்லைனில் முன்பதிவு செய்து வந்திருந்த பக்தர்கள் ரோப்காரில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் உயிரிழந்த குட்டி யானையின் உடலுடன் 4 நாட்களுக்கும் மேலாக யானை கூட்டம் சோகத்துடன் ஒரே இடத்தில் உணவின்றி நிற்கின்றன. குறிச்சியாடு வனப்பகுதியில் பிறந்து 2 மாதங்களேயான ஆண் யானை உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த யானையின் தாய் யானையும் பிற யானைகளும் அதனை சூழ்ந்து நிற்கின்றன. இதன் காரணமாக உயிரிழந்த யானையை மீட்டு உடற்கூராய்வு செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இறந்த குட்டி அருகே 4 நாட்களாக உணவின்றி பிற யானைகள் நிற்கும் காட்சிகள் காண்போரை கவலையில் ஆழ்த்தியுள்ளன. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் தினசரி ஆஜராவதில் இருந்து விலக்களிக்குமாறு மும்பை நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வழக்கு மும்பையில் உள்ள தேசிய புலனாய்வு முகமையின் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனது உடல்நிலை மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசாரணைக்கு நாள்தோறும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்குமாறு பிரக்யா சிங் தாக்கூர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த நீதிபதி இதுகுறித்து மனு ஒன்றை தாக்கல் செய்யும்படி கேட்டுக் கொண்டார். தேவைப்படும் போது நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் பிரக்யா சிங் தாக்கூருக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் இவ்வழக்கு தொடர்பான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் நேரில் ஆய்வு செய்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் பார்வையாளர்கள் அமரும் கேலரி, காளைகள் நிறுத்தி வைக்கப்படும் இடங்கள், மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் இடங்கள் ஆகியவற்றை மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பைக்காரா பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியை ஒட்டிச் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த சில வாரங்களாக இப்பகுதியில் பெய்த மழையால் வனம் பசுமையாக மாறியுள்ளது. அதனால் வைக்காரா பகுதியில் தற்போது வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அதனால் இப்பகுதியில் புலி நடமாட்டம் உறுதியாகியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் பள்ளிகளை தொடர்ந்து இன்று கல்லூரிகளும் திறக்கப்பட்டுள்ளன.
இளநிலை 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் முதுநிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இன்று வகுப்புகள் தொடங்கியுள்ளன. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி ஒரு வகுப்புக்கு 20 முதல் 30 மாணவர்கள் வரையே அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் அதிகமாக உள்ள கல்லூரிகளில் இருவேளையாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. 9 மாதங்களுக்கு பிறகு கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சனிக்கிழமைகளிலும் வகுப்புகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் குளிர் சற்று குறைந்தாலும் கடுமையான பனி மூட்டம் நிலவுகிறது. கடந்த வாரத்தில் டெல்லியில் கடுமையான குளிர் நிலை வந்த நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ் பதிவான நிலையில் கடுமையான பனி மூட்டம் நிலவுகிறது. இதனால் பல இடங்களில் 50 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் வரும் வாகனங்கள் தெரியவில்லை. அதே நேரத்தில் டெல்லியில் இன்றும் நாளையும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம் பகுதிகளில் மண்பானைகள் தயார் செய்யும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய வட்டாரங்களில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பானை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தைகளில் அளவை பொறுத்து 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை பானைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் பானை செய்ய தேவையான மண், விறகு, வைக்கோல் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாக கூறும் தொழிலாளர்கள் தொழில் நலிவடையும் சூழலில் உள்ள நிலையில் தங்களது தொழிலை காப்பாற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பராமரித்து வரும் மாற்றுத்திறனாளிக்கு 1 வருடமாக ஊராட்சி நிர்வாகத்தினர் ஊதியம் வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. சித்திரங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பாஸ்கரன் என்பவர் 1998ஆம் ஆண்டு முதல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்காத காரணத்தால் தனக்கு 1 ஆண்டாக ஊதியம் கொடுக்காமல் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இதுகுறித்து ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜிடம் கேட்டபோது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உரிய நிவாரணம் வழங்கக் கோரி மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுடன் விவசாயிகள் உதவி வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விருத்தாச்சலம், கம்மாபுரம் பகுதியில் 3000 ஏக்கர் பரப்பிலான உளுந்து பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் கடும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் நிவாரணம் வழங்கக் கோரி போராட்டம் நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தொடர் கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேகமலை, இரவங்கலாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் சுருளி அருவிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்களுக்கு அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகளில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக மழை பெய்யாத நிலையில் தற்போது கும்பக்கரை, சோத்துப்பாறை, முருகமலை, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மானாவாரி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் அதிமுக வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் தாமதமாக வந்ததால் தொண்டர்கள் புறப்பட்டு சென்றனர். வந்தவாசியில் அதிமுக வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் பிற்பகல் 12 மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அமைச்சர்கள் அன்பழகன், சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் 5 மணி நேரம் தாமதமாக வந்ததால் கூட்டம் மாலை 5 மணிக்கு தொடங்கியது. அமைச்சர் அன்பழகன் பேச தொடங்கிய போதே நீண்ட நேரமாக காத்திருந்த தொண்டர்கள் இருக்கையை விட்டு புறப்பட தொடங்கினர். கூட்டம் முடிவதற்குள் மண்டபத்தில் பாதிக்கும் மேல் இருக்கைகள் காலியாகின. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பெரம்பூர் கிராமத்தில் விவசாயம் செழித்திருந்ததால் கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டு பறவைகள் அங்கேயே கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. இந்நிலையில் கொரோனா காலகட்டத்தில் விவசாயம் பாதித்ததால் வெளிநாட்டு பறவைகள் இடம்பெயர்ந்தன. தற்போது மீண்டும் விவசாய பணிகள் முழுமையாக நடைபெற்று வருவதால் வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பறவைகளையும் அங்குள்ள ஆயிரக்கணக்கான வௌவால்களையும் பாதுகாப்பதற்காக அப்பகுதி மக்கள் வேட்டை தடுப்பு குழுவை அமைத்துள்ளனர். பொங்கல் தொகுப்பு பரிசு வாங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பொதுமக்கள் வரிசையில் இடம் பிடிப்பதற்காக காலை முதலே ரேஷன் கடைகள் முன்பு கற்கள், கூடைகளை வைத்து காத்திருந்தனர்.
பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கரும்பு, பச்சரிசி உள்ளிட்ட பொருட்களும் ரேஷன் கடைகளில் இன்று காலை முதல் விநியோகிக்கப்படுகின்றன. இந்நிலையில் சத்தியமங்கலம், வடக்குப்பேட்டை ரேஷன் கடைகளில் வரிசையாக கற்கள், கூடை, துணிப்பை வைத்து இடம் பிடித்தன. நீலகிரி மாவட்டத்தில் பச்சை தேயிலை கிலோ ஒன்று 17 ரூபாய் 94 காசாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கும் பசுந்தேயிலைக்கு தென்னிந்திய தேயிலை வாரியம் சார்பில் மாதந்தோறும் விலை நிர்ணயம் செய்து அறிவிப்பது வழக்கம். அதன்படி ஜனவரி மாதத்தில் பசும் தேயிலை கொள்முதல் விலையாக கிலோவுக்கு 17 ரூபாய் 94 காசு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் சர்க்கரை ஆலை ஊழியர்களின் தொடர் போராட்டத்தாலும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றும் இந்த ஆண்டுக்கான கரும்பு அரவையை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் சிவன் அருள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் வீரமணி, நீலோபர் கபில் ஆகியோர் கலந்து கொண்டு கரும்பு அரவையை தொடங்கி வைத்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கரும்பு அரவை தொடங்கியதால் திருப்பத்தூர் மாவட்ட கரும்பு விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உருமாறிய கொரோனா வேகமாக பரவி வருவதை அடுத்து பிரிட்டனில் பொது முடக்கம் கடுமையாக்கப்படலாம் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் முழு பொது முடக்கத்தை அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி அந்நாட்டு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் அடுத்த சில வாரங்களில் இதைவிட கடினமான சூழலை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும், கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் அடுத்த சில நாட்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்றும் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறினார். அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி சபையின் சபாநாயகராக நான்சி பெலோசி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி சபையின் சபாநாயகருக்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நான்சி பெலோசிக்கு 216 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்தது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கெவின் மேக்கார்த்திக்கு 209 வாக்குகள் கிடைத்தன. நான்சி பெலோசிக்கு பெரும்பான்மை கிடைத்ததை அடுத்து அவர் மீண்டும் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி பிரிட்டனில் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்தது. பிரையன் பிங்கர் என்ற 82 வயதான முதியவருக்கு முதல் தடுப்பூசி போடப்பட்டது. அங்கு முதற்கட்டமாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்களுக்கு போட திட்டமிடப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் 180க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களை கொண்டு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது.